இன்றைக்கி ப்ளவுஸுக்கு எப்படி கைக்கும் கழுத்துக்கும் த்ரெட்டில் பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ த்ரெட் பைப்பிங் வைக்கிறதுக்கு த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன், அந்த சிங்கிள் ஃபுட் எடுத்து வச்சுருக்கேன், கையை வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த டபுள் ஃபுட்டில் இருக்க அந்த மிஷினில் உள்ள அந்த மிதியடியை மாற்றிடுவோம். மாற்றி சிங்கிள் ஃபுட்டுக்கு மாற்றிக்கலாம். சிங்கிள் ஃபுட்டு போட்டு தைச்சா தான் உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. விட்டு இப்போ நான் கை எடுத்து வச்சுருக்கேன். கைக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத அந்த த்ரெட்டையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 கைக்கு எடுத்துருக்கேன். இப்போ நான் 1 கைக்கு மட்டும்தான் இப்போ தைக்க போகிறேன். இதுக்கு கோல்டன் கலரில் ஒரு 1.5 இன்ச்சு அளவில் துணி வெட்டி வச்சுருக்கேன். அதையுமே இப்போ இந்த சிங்கிள் ஃபுட்டு போட்டதுனால அதை அப்படியே வச்சு தைச்சிருவோம். டைட்டாக தைக்கணும் உங்களுக்கு, அதாவது அந்த நூல் ஒட்டியே தைக்கணும், லூஸ் விடாமல் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு த்ரெட்டு நமக்கு பைப்பிங் வைக்கையில் பார்க்க நீட்டாக இருக்கும். லூஸ் விட்டோம்னா லைட்டாக சுருக்கடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அந்த எஜ்ஜில் தைச்சோம்னாலே கரெக்டாக வரும். இப்போ கையோட மெயின் கிளாத் எடுத்திருக்கேன். இப்போ மெயின் கிளாத்துக்கு மேல் புறமாக வச்சு இப்போ தச்சு வச்ச அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து இப்போ இதில் வச்சு அடிக்க போகிறேன். அப்படி ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் விட்டு கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே அந்த பைப்பிங்கை ஒட்டியே இப்போ தைச்சிருவோம். சிங்கிள் ஃபுட்டு போட்டதுனால உங்களுக்கு கூட குறையன்றதே வராது, கரெக்டாக அந்த எஜ்ஜிலே தான் வரும். இப்போ லைனிங் கிளாத்து வெட்டி வச்சுருக்கோம். லைனிங் கிளாத்தை இப்போ அது மேலே வைக்கிறேன். அந்த தைச்சதுக்கு மேல்புறமாக இதை வச்சு படிக்க போகிறோம். இதையுமே அந்த த்ரெட்டை ஒட்டியே அந்த எஜ்ஜிலேயே, உங்களுக்கு தச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தையல் பழகுறவங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை இப்படி தைச்சு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு துணியில் தைச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு தைச்சிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வெட்டிடுவோம். எக்ஸ்ட்ரா வர துணியெல்லாம் இப்போ வெட்டிடுவோம். வெட்டிட்டு திருப்புங்க. திருப்பிட்டு இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போ கரெக்டாக அந்த நூல் பைப்பிங் இருக்கிற அளவுலையே எஜ்ஜிலேயே தைச்சோம்னா அந்த பைப்பிங் மட்டும் தனியாக வரும். உங்களுக்கு கூட குறைய அந்த ஏத்தலை இறக்கம்ன்றதே வராது, கரெக்டாக இருக்கும். பின்னாடி முன்னாடி எந்த பிசுறுமே இருக்காது. இப்போ கையை சுற்றி தைச்சி விட்ருவோம். ஏன்னா லைனிங் தான் நம்ம கையோட அளவு. அதனால் லைனிங்கை சுற்றி லைனிங் எவ்வளோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா வர துணிகளையுமே இப்போ கட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணியை பூரா அப்படி கட் பண்ணி விட்ருவோம். இப்போ கையை திருப்பி பார்த்தோம்னாலே முன்னாடி பின்னாடியெல்லாம் எந்த பிசுறும் இருக்காது, உள்ளுக்கு எல்லாமே உள்ளே போயிடும். இப்போ பைப்பிங் மட்டும்தான் வெளியில் தெரியுது, பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ கழுத்துக்குமே 1.5 இன்ச்சு அளவில் கோல்டன் கலர் துணி வெட்டி வச்சுருந்தேன். இப்போ அதில் இந்த த்ரெட்டை வச்சு தைச்சிருவோம். அது அப்படியே ஓரத்துலேயே போடுங்க. அப்போ தான் டைட்டாகவும் இருக்கும், சுருக்கு இல்லாமல் இருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு எவ்வளவு வேணுன்றதோ அந்த அளவுக்கு நான் வெட்டி வச்சுருந்ததுனால இப்போ அந்த அளவுக்கு இதை அப்படியே தைச்சிருவோம். தைச்சிட்டு கொஞ்சம் கூட குறைய இருக்க துணிகளெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சு இப்போ ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கேன். இதில் ஜாக்கெட்டுக்கு மேல் புறமாக கழுத்தில் இந்த இதை வச்சு இப்போ தைக்க போகிறேன். தைச்சி கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே அந்த பைப்பிங் த்ரெட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இதை ஒட்டியே தைக்கணும். கொஞ்சம் தள்ளிலாம் வர வேணாம். கரெக்டாக அந்த சிங்கிள் ஃபுட்டு போட்டிங்கனாலே நமக்கு அந்த அளவு தான் வரும். மேலையெல்லாம் ஏறி த்ரெட்டு மேலையெல்லாம் தையல் உழுகாது. கரெக்டாக அந்த எஜ்ஜிலேயே வச்சு தைப்போம். தைக்கையில் அந்த பைப்பிங் மட்டும்தான் தனியாக வரும். இதே டபுளில் பிடிச்சி வச்சோம்னா தைக்கவும் முடியாது. ரெண்டாவது கொஞ்சம் இப்போ அந்த த்ரெட்டு மேலே ஏறிடும், இல்லாட்டி சைடில் விலகி வந்துடும். இந்த சிங்கிள் ஃபுட்டு போட்டு தைச்சா தான் இந்த மாதிரி பைப்பிங் நமக்கு கழுத்துக்கும் கைக்கும் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா கூட நமக்கு எல்லாமே தைச்சிட்டு இந்த த்ரெட்டு நூல் தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே உள்புறமாக வச்சு மேலே தெரிகிற அளவுக்கு பைப்பிங் மட்டும் தெரிகிற அளவுக்கு வச்சு அடித்து விட்ருவாங்க. அப்படியும் தைக்கலாம். தைச்சோம்னா உள்ளே நமக்கு இந்த பிசுறு தெரியும். இந்த மாதிரி தைச்சோம்னா இந்த இடையில வர இந்த பிசுறு இந்த துணி எதுவுமே தெரியாது, எல்லாமே ப்ளவுஸ்க்குள்ளே போயிடும். இந்த அளவுக்கு தைச்சி வச்சுருக்கோம். இப்போ கிராஸ் பீஸும் நான் 1.5 இன்ச்சு அளவில் வெட்டி தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிராஸ் பீஸையுமே இந்த பைப்பிங் மேலே வச்சு இப்போ தைக்கலாம். மேல்புறமாக வச்சு அப்படியே அந்த எஜ்ஜிலேயே அந்த பைப்பிங் த்ரெட்டை பார்த்து ஒட்டியே தைச்சிருவோம். தையல் எதுவுமே உங்களுக்கு ஏத்தல் இறக்கமே வராது. இந்த சிங்கிள் ஃபுட்டில் போட்டு தைச்சா அதுதான் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கரெக்டாக அதே அளவு வரும்.
நமக்கு பைப்பிங் நம்ம நினச்ச மாதிரி கரெக்டாக ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரியாக இருக்கும். எல்லா பக்கமும் சுற்றியே அடித்து விட்ருவோம். இந்த அளவுக்கு தைச்சிட்டு இப்போ கூட கொஞ்சம் ஏத்தல் இறக்கம் இருக்க துணியிலெல்லாம் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் வெட்டி விட்ருவோம். ஒரே மாதிரி வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு பைப்பிங் உள்ள தைக்கையிலையும் தையல் கரெக்டாக வரும். இப்போ சைடில் பூரா அந்த தையலில் படாமல் எல்லா துணியும் லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். சப்போஸ் தையலில் எதுவும் கத்திரி சிசர் பட்டுருச்சுன்னா அங்கனக்குள்ளேயும் பழையபடி தையல் போட்டுருங்க. இல்லைன்னா தையலுக்கு சீக்கிரம் கழுத்து நமக்கு பிரிஞ்சிடும். இப்போ இந்தளவுக்கு வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் பட்டியாட்டம் சின்னதாக எமிங் பண்ணுற அளவுக்கு அதை அப்படியே தைச்சி விட்ருவோம். இப்போ பைப்பிங்கை விட்டு வெளியில் தைக்கிறோம். பைப்பிங் மட்டும்தான் நமக்கு தெரியும். பைப்பிங் மேலே தையல் விழுவக்கூடாது. விழுகாமல் அந்த மடித்த அளவுலையே அந்த எஜ்ஜிலேயே பைப்பிங் எஜ்ஜிலேயே வச்சு இப்போ தையல் போட்டு விட்டுறலாம். இப்போ பைப்பிங் மட்டும் நமக்கு தனியாக தெரியும் தச்சு வரையிலேயே. ஒரு 1/4 இன்ச்சு அளவு தான் இருக்கணும் அந்த பட்டியுமே. நமக்கு நார்மலாக கழுத்து எப்படி பீஸ் வச்சு அடிக்கிறோம் அதே மாதிரி தான். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா அதில் பைப்பிங் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சுற்றியே அடித்து விட்ருவோம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு ஏத்தல் இறக்கம் எதுவும் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். வச்சுட்டு இந்த 1/4 இன்ச்சு அளவு துணியை அப்படியே மடிச்சிருவோம். மடித்து அந்த எஜ்ஜில் இந்த பைப்பிங் ஓரத்துலேயே த்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓரத்துலேயே அப்படி தைச்சிருவோம். அப்படி தைக்கையில் நமக்கு பைப்பிங் மட்டும் தனியாக தெரியும். அப்படி குழியாட்டம் இருக்கும். அந்த இதுலேயே ஓரத்துலேயே வச்சு தைச்சோம்னா அப்படியே நமக்கு பைப்பிங் மட்டும் தனியாக இருக்கும். உங்களுக்கு உள்ளே எந்த பிசுறுமே இருக்காது. அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் தைச்சிருவோம். பழகுறவங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ பழகுறவங்களுக்கு ரொம்ப கரெக்டாகவும் வரும். பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு தைச்சிருவோம். வேணா உங்களுக்கு இன்னொரு தையல் கூட போட்டு டபுள் தையலாக போட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பைப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 2 தையல் போடலை. நான் எம்மிங் ஒரு தையல் மட்டும் போட்டு சுற்றி எம்மிங் பண்ணி விட்டுவிட்டேன். உள்ளேயுமே எந்த பிசுறும் இல்லை பாருங்கள். இந்த கோல்டன் கலர் துணியே தெரியாது நமக்கு. அப்படி மடித்து இதில் எம்மிங் பண்ணி விட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி தைச்சாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். கை கழுத்தெல்லாம் பார்க்க பைப்பிங் மட்டும்தான் இந்த சிங்கிள் பிட்டு போட்டு தைச்சதுனால பைப்பிங் மட்டும்தான் நீட்டாக இருக்கும். ஒரே அளவாகவும் இருக்கும். கையும் பாருங்கள் எப்படி நீட்டாக இருக்குன்னு. ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள்.